ஐஸ்கிரீம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம். ஃபஸ்ட்டில் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது. நல்லா இருக்கும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய காலத்துக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்திருக்கிறேன். அப்பப்போ காணாமல் போயிடுவேன், பிறகு அப்படி வருவேன். இப்படியே கொஞ்சம் இப்படியே நான் பல உருட்டுகளை உருட்டிக்கன்னு தெரிகிறேன். நிறைய டைமாக நான் வந்து வீடியோ போடல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல். இன்றைக்கு இந்த நல்ல நாளில் நாங்கள் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ தான் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து போன வருஷம் நான் தைப்பொங்கல் எல்லாம் செய்து ஃபேமிலியோட அது வந்து பொங்குற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருப்பேன். இந்த முறை அப்படி செய்யலாமல் போயிட்டுது. இந்த முறை அம்மா தான் வந்து பொங்கல் எல்லாம் செய்தா. சரி நாங்கள் வந்து பேசாமல் பார்த்துட்டு தான் வேறு ஒன்று செய்யலாமல் போயிட்டுது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ கடை செய்கிறேன் தானே, எங்களை கடையில் வந்து பொங்க வேணும். இதுதான் முதல் வருஷம், அதனால கடையில் பொங்கணும். அதுவும் பொங்க இல்லாமல் போயிட்டுது. இந்த வருஷம் பொங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பொங்க இல்லை. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. அம்மா வேலை செய்ய பார்த்துக்கிட்டு இருந்துட்டு வடிவா பொங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம்ங்கன்னு சொன்னால் கடைக்கு போகிறதுக்கு. இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை இப்போ பெய்துட்டு இருக்குது. அப்படி போகிறதுன்றே தெரியல. சும்மா இன்றைக்கு வந்து எதுவுமே யோசிக்கல. சரி இன்றைக்கு கடையும் வந்து லீவு போட்டுட்டு நாங்கள் வந்து எங்கேயாவது சும்மா விசிட் பண்ணலாம், ஏதாவது சாப்பிடலாம். என்னென்னு சொன்னால் கடை போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை. அதோட நாங்கள் வெளியே ஃபன் பண்ணுறதுக்கு டைமே எனக்கு எடுக்கிறது இல்லை. அதோட சரி இன்றைக்கு தைப்பொங்கல் நாள் தானே, சரி அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கிடுவோம்னு சொல்லி ஒரு ஐடியா. ஆனால் அந்த ஐடியாவை குழப்பிட்டது இந்த மழை வந்து. என்ன செய்யறேன்னு தெரியல, பார்க்கலாம். மழைக்கால போயிட்டு நாங்கள் கடையை வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டு அது பிறகு நாங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அதைத்தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் கடைக்கு வந்துட்டோம், ஆனால் மழை இல்லை. நான் வந்து சும்மா நார்மலாகவே வந்துட்டேன். அந்த டெனிம் கூட போட்டு வந்துட்டேன், பரவாயில்ல. இப்போ நாங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டு விளக்கெல்லாம் வைக்கலாம். வாங்க இப்போ நாங்கள் கடையெல்லாம் கூட்டி வடிவ மஞ்சத்தங்களை கிடைச்சிட்டு இப்போ நாங்கள் சாமிக்கு விளக்கு வைக்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கடையெல்லாம் கூட்டி விளக்கெல்லாம் வச்சு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். ஆனால் பார்த்தா சரி இன்றைக்காவது கொஞ்சம் எங்கேயாவது ஃபன் பண்ணலாம், சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா எங்களுக்கு வந்து இயற்கை வந்து எங்களுக்கு கை கொடுக்குது இல்லை. மழையோ நான் வரும்போது மழையில் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி இப்போ மழை ஓடிட்டு இருக்குது. இப்போ என்ன வெளியில் போகிறது, என்ன செய்யறது ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் சரியா 4 மணி ஆக போகுது, 3:45 ஆகிட்டுது. ஆனாலும் இந்த மழை விடுறப்பட்ட காணையில் நாங்கள் என்ன செய்கிறேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி நாங்கள் யாழ்ப்பாணம் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். அங்கே போயிட்டு பண்ண கிடக்குற அங்கே எல்லாம் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே போகலாம்னு சொல்லி அது சரிப்பட்டு வேற இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ மழை கொட்டிகிட்டே இருக்குது. சரி இங்கே சாவச்சேரியில் நாங்கள் ஏதாவது நல்ல ஒரு ஹோட்டலாக ரெஸ்டாரண்ட்டாக அப்படி பார்த்துட்டு போய் ஏதாவது சாப்பிடுவோம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டு கண்டு பாருங்க நான் காட்டுறேன். அப்படி மழை கூடவா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி மழை கொட்டுதுன்னு தெரியுதா? ஃபோனில் எவ்வளவா தெரியல, ஆனால் நாங்கள் பைக்கில் போனோம்னு சொன்னால் தொப்பெல்லாம் நனைஞ்சிருவோம், அவ்வளோ மழையாக இருக்குது.
பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவிச்சேரியில் இப்படி ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதம் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு தான் நெடுக பார்த்துட்டு போவோம். இதால் போகும்போது இங்கே ஒரு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே இப்போ வந்திருக்கேன். சரி ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி. என்ன மழை தான் ஜில்லுட்டு குளிராக இருக்குது. ஹட்டன் கண்டி நுரலியா அந்த மாதிரி குளிர் மாதிரி அப்படி ஜில்லுட்டு குளிராக இருக்குது. வளமைக்கு இந்த மாதிரி தை பொங்கலுக்கெல்லாம் மழை பெய்யறதுல நினைக்கிறேன். இந்த முறை வாட்டி எடுக்குது நினைக்கிறேன். நாங்கள் வீடியோ போட போகிறோம்னு சொல்லி மழைக்கு தெரிஞ்சுட்டு போல இருக்குது. வேற என்னட்டு சொல்றது? சரி போகலாம், பாப்போம் என்ன மாதிரி இருக்குது. சுத்தம் அவன் பூட்டு போட்டு பூட்டிட்டான். இஞ்சி பாருங்க, வந்த நேரத்துக்கு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டான். அப்ப என்ன சொல்லுறது? நம்மளோட விதிய பொங்கல் எல்லாம் வச்சு பொங்கி படைச்சிட்டு ஹோட்டலை பூட்டிட்டு போயிட்டான். நம்மளோட நேரம் அதுதான், நம்மளோட நேரம் இப்படியா போச்சு. இனி அங்க நாங்க போன ஹோட்டல் அந்த சிவங்கோயில் ரோட்ல இருந்தது, சக்தி ஜப்னா கிச்சன் சொல்லி. அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் போவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். அங்க போனா பூட்டு, ஒன்றும் செய்ய முடியாது. நாங்க அந்த ஜங்ஷன்ல சாவச்சேரி ஜங்ஷன்ல வந்து லவ்லி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. பட் ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்துல நான் அங்கதான் போய் சாப்பிட போறேன்னு என்ன சொன்னா பசிக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். இப்ப என்னத்த சாப்பிட்றது, சாப்பாடு எப்படி இருக்குன்னு வேற தெரியல. என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்யல. அது வாங்க, சரியான க்ரௌட்டா இருக்கு போல இருக்குது. ஓகே போலாம். நாங்களும் லவ்லின்னு சொல்லி இருக்குது. இங்க வந்து ஐஸ்கிரீம் மற்றது இந்த மாதிரி சிக்கன் எல்லாமே கொடுக்குறோன்னு சொல்லி போட்டுருக்காங்க. பட் தெரியல. இந்த இன்டீரியர் டிசைன் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கணும். இது பாருங்க, கிறிஸ்மஸுக்கு வச்சிருக்கணும். இது கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இது வந்து சாவச்சேரியில் ஒரு இடத்துலையும் இல்லை, இங்கே இருக்குது. இருந்து சாப்பிட்றதுக்கு நல்ல நல்ல இருந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் பாருங்க, நல்ல வந்து மூங்கிலால் செய்த கதிரைகள் எல்லாம் வச்சிருக்கணும். ஓகே, பார்க்க நல்லா இருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு லுக்கில் இருக்கும். நீங்கள் இருந்து சாப்பிட்டா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய க்ரௌடாக இருக்கிறதால ஒரே சவுண்டாக இருக்கும். இல்லை இந்த அனிமல் இதெல்லாம் வந்து சிற்பங்கள் இல்லை சிலைகளாம் அதெல்லாம் வச்சிருக்கணும். டிவி ஓடிட்டு இருந்தது, இப்போ டிவி வேலைய காணையில். இதில் பாருங்க, யானை வந்து மூங்கில முடிக்கிற மாதிரிலாம் போட்டிருக்குது. மான்குட்டி, யானைக்குட்டி எல்லாம் நிற்கிது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற மெனுக்காட்டில் என்னத்தை சாப்பிட்றதுன்னு சொல்லி ஓடு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏதாவது ரைஸ் தான் எடுப்போமேன்னு சொன்னால் ரைஸ் சாப்பிட்டா தான் மதிய சாப்பாட்டுக்கு ஓகே இருக்கும். இப்போ நாங்கள் இந்த என்ன சாப்பிட போகிறோம்னு சொன்னால் சாப்பாடெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறது இல்லை, ஐஸ்கிரீம் மட்டும் தான் குடிக்க போகிறோம். அதுவும் மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பிறகு தான் வந்து ஏதாவது மெயின் ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவோம்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். என்ன சொன்னால் இங்கே கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்குது. இன்றைக்கு வந்து பொங்கல் நாள் தானே, இப்போ வந்து இங்கே கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்குது. பார்க்கலாம், வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு யோசிப்போம். நாங்கள் வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு சிம்பிளான ஒரு ஐஸ்கிரீம், ஒன்றுமே இல்லை, நட்ஸ் ஒன்றும் போடாத ஒரு நார்மல் ஐஸ்கிரீம். இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் பிறகு சாப்பாட்டை பற்றி யோசிப்போம். ஓகே, இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். குளிருது, ஐஸ்கிரீம் குளிருது. முதல்ல எனக்கு மேங்கோ கிடைக்கிறீங்களா? அந்த டப்பாவிலே கக்க குழம்பான் மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. பட் நேரம் நல்லா போயிட்டுது. நம்ம ஏதாவது சாப்பிடணும். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு, பட் வெளியே குளிர், ஐஸ்கிரீம் குளிர் கொஞ்சம்.
ஓகே, இப்படியா இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கி ஏதோ ஒன்று சாப்பிட்டே ஆகிற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அடமலை கொட்டினாலும் என்ன துன்பம் வந்தாலும் போய் சாப்பிட்றோம். ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ வந்து வெளிக்கிற போகிறோம். இங்கே வந்து க்ரௌடாக இருக்குது. நாங்கள் அதனால் வேறு ஒரு கடைக்கு போகிறோம். நல்ல ஒரு சாப்பாட்டுக்கு கடை ஒன்று போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து லவ்லியில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் இன்னும் இடத்துல வந்து கொத்து சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். என்ன சொன்னால் தனங்குளத்து ரோட்டில் வந்து முஸ்லீம் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அங்கே வந்து தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். என்ன சொன்னால் இங்கே வந்து நான் முதல் ஒரு தடவை வந்து கொத்தோட பண்ணி எடுத்துருக்கிறேன். நல்லா இருந்தது, க்ளீனாகவும் இருந்தது, பார்க்க நல்லா இருந்தது, சாப்பிட டேஸ்ட் ஓகே இருந்தது. சரி அங்கேயும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறோம். ஓட பண்ணிட்டு இருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். வேறட்டும் சாப்பிடுவோம். அடிச்சு நவுத்துறோம் இன்னைக்கு கொத்து. ஓகே, உங்களுக்கு கொத்து வந்துட்டு பார்க்கவே எனக்கு வாய் வருது. கொத்து வந்துட்டுது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எங்களுக்கு கொத்து வந்துட்டுது. நிறைய சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நிறைய சிக்கன் பீஸ் எல்லாம் வச்சு வந்துருக்குது. இந்த மாதிரி நிறைய சிக்கன் பீஸ் எல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த கொத்து தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்றோம். ரைஸ் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னால் இல்லை நாங்கள் கொத்து தான் சாப்பிட போகிறோம்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்து வந்துருக்கு. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு. காணும் சோஸ் எல்லாம் தர மாட்டேங்க. சோஸ் தரையில இப்ப நாங்க சோஸ் கேட்டு தான் நாங்க போறோம். இப்ப நாங்கள் பொங்கல் நாளைதான் நல்ல நாளதுமா கொத்து வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். உண்மையிலே செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவனுக்கெல்லாம் பலமா இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு இவ்வளவு பக்கம் சாப்பிட்டுட்டு தான் நாங்க போறோம். ஓகே, சாப்பிட்டு தான் வருது. தெரியும் தானே, யாழ்ப்பாணத்துல கொத்துன்னு சொன்னா சரியான ஃபேமஸ்ன்னு சொல்லி, ஸ்ரீலங்காவிலேயே கொத்து சரியான ஃபேமஸான விஷயம். சொன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்குது, சூப்பரா இருக்கு. உங்களை பார்க்க வச்சுட்டு நான் என்ன சாப்பிடுவேன். நான் ஒரு கூடாத வேலை தான் செய்யறேன். பட் என்ன செய்யறது, நான் சாப்பிட்றத நீங்க சாப்பிட்றதா நினைச்சு சந்தோஷப்பட்டு கொடுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கை வந்து ஆன் பண்ணல, அப்படியே நான் இந்த வரல காய்ச்சிட்டு இருந்துட்டேன்.
ஆனால் அந்த உண்மையிலேயே கொத்து வந்து நல்லா இருந்துச்சு. சிக்கன் பீஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு. அதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த பார்க்கவே தெரியுது அந்த ஃப்ரெஷ்னஸ் என்னமேன்னு சொல்லி. நல்லா ஃப்ரை ஆகி இருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த சிக்கன் பீஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இது சில கொத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த வெள்ளையெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி மங்கின கலரில் இருக்கும். அந்த நிறைய காலமாயினதா போல். இது வந்து நல்லா இருந்துச்சு. என்னண்டா இந்த கொஞ்சம் அந்த நச்சீரகத்தின் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட நிற்கிது. அது விளங்குது, அப்படியே கொஞ்சம் காரமாகவும் இருக்குது. கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் அந்த நச்சீரகம் கூட வருது. நச்சீரகம் இன்னொன்று சந்திக்கும். பார்த்தீங்களா, இன்னைக்கு சரியான மழையா இருக்குது. அப்ப கூட நிறைய பேர் வந்து ஹோட்டல்களுக்கு வந்து சாப்பிடுறீங்க. நிறைய பேர் சாப்பிட்டு எல்லாம் கை கழுவியாச்சு. பாருங்க, மிஞ்சினது வந்து மறுபடியும் இந்த மைக்கை நான் கைவிட்டுட்டு தான். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன பேசுகிறேன்னு சொல்லி எனக்கே தெரியுதில்லை. நான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த மீதி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து வீட்டை நாய்க்குட்டி வேணும்னு சொல்லிவிட்டு அதை பார்சல் பண்ணி தந்துச்சுன்னா அப்போ அதையும் எடுத்துட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு வீட்டை போகலாம்னு சொல்லிட்டு நிறைய நாளைய பிறகு இந்த வீடியோட வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், பாய்.